ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபேமிலி டூரில் தேர்ட் டே எங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணால் மவுண்ட் பிளாங்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இங்கே காலையில் நாங்கள் 9:30க்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டுருக்கோம். போகிற வழியிலலாம் உங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. 2 நாளில் நல்ல அலைச்சல். கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆனதில் கொஞ்சம் வெயில் வந்தால் தான் நமக்கு பிடிக்காதே. அந்த சேஞ்சஸில் கொஞ்சம் ஃபீவரிஸாக இருந்தது. இருந்தாலும் விடலை, எப்படியாவது சுற்றி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பிரிட்ஜு மேலே நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இது முடிஞ்சோடனே உள்ளே நம்ம ஒரு டனல் வரும். அந்த மலையை குடஞ்சி உள்ளே போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டனல் வரும். அந்த டனல் வழியாக போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மவுண்ட் பிளாங்க் போக முடியும். கிட்டத்தட்ட இங்கேருந்து கிரனோபிள்லேருந்து கிட்டத்தட்ட இது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உள்ளே ட்ராவல் பண்ணுற ஒரு இடம். இது வரைக்கும் நம்ம நேற்று முந்தா நாள் எல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்னா மலை, காடு, அப்புறமா இந்த அருவி, கோட்டை அப்படின்னு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்னோ மலை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஸ்னோ மவுண்டெயின். கிட்டத்தட்ட ஸ்விஸ் மாதிரியே தான் இருக்கும். நல்லாயிருக்கும். அக்டோபர் நவம்பர்லாம் ஃபுல்லாக அந்த மவுண்டைன் ஃபுல்லாகவே அப்படியே எங்கே பார்த்தாலுமே அப்படியே வெள்ளி பனிமலை மாதிரி இருக்கும். பார்க்கவே ஹிமாலயஸ் மாதிரி செம்ம ஃபீலாக இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் மேலே உள்ள அந்த அந்த டாப் ஆஃப் த மவுண்டெயின் தான் உங்களுக்கு ஸ்னோ இருந்தது. சைடில் எல்லாம் உள்ளதில் எல்லாமே மரம் வந்துட்டது. அதனால் அங்கே இங்கே போகிற அந்த கேபிள் கார்ஸோடைய சர்வீசஸ்லாம் கொஞ்சம் அங்கே சின்ன சின்ன மலைகளில் உள்ளதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. டாப் ஆஃப் த மவுண்டெயினுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கேபிள் கார் மட்டும்தான் அங்கே இப்போ இதில் இருந்துச்சு, ரன்னிங்கில் இருந்தது. நாங்கள் போயிட்டோம். இப்போ மலைக்கு கிட்டத்தில் நாங்கள் போயாச்சு. நாங்கள் எல்லாமே அதை எடுத்து நாங்கள் இப்போ உங்களுக்காண்டி நான் காமிச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், மேக்ஸிமம் இங்கே சீனரி தான் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப 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 அழகாக இருக்கும். நீங்களே ரொம்ப லைக் பண்ணுவீங்க. நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். நான் எப்படி பார்த்து ரசித்தனோ அது உங்களுக்காக, உங்கள் பார்வைக்காக இதோ. இங்கெல்லாம் ரொம்ப பனியாக இருக்குங்க. அக்டோபர் நவம்பர்லாம் பிப்ரவரி வரைக்குமே இருக்கும். பட் இப்போ எல்லாமே பனிலாம் அப்படியே கரைஞ்சி ஊற்றிருச்சு. பனி அப்படியே உருகி ஆறா அப்படியே வருது பாருங்க. வர்ற வழியில எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எங்க நின்று போட்டோஸ்லாம் எடுத்தோம். மவுண்ட் பிளாங்க் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம தங்கி இருக்கிற அந்த அந்த மலைக்கிட்டாங்க நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இது பார்க்க கிட்டத்தட்ட திருப்பதி மலை மாதிரி இருந்தது. அப்படி பெண்டிங் பெண்டா இருந்தது. போற வழி எல்லாமே மரம், செடி இப்படிதான் இருந்துச்சு. ஹேப்பிங் பெண்ட் மாதிரியே இருந்தது. பார்க்க அதே மாதிரி தான் இருந்துச்சு. பேசிட்டு போயிட்டே இருந்தோம். பாருங்க, இங்க நம்ம போய் இப்ப நைட் இங்க ஸ்டே பண்ண போறோம். இங்க உள்ள இந்த ரூம்ல இருந்து இந்த ஏத்தாப்புல உள்ள இந்த மவுண்ட் போய் அங்க நம்ம ரசிச்சிருக்கலாம். அப்படிதான் நைட் பண்ணலாம் சொல்லிட்டு போயிருக்கோம். வச்சுட்டு நாங்க போகும்போதே எங்களுக்கு 5:30 ஆயிடுச்சு.
போனால் உள்ள ரிசப்ஷன் இருக்காங்கன்னு பார்த்தா ரிசப்ஷனில் யாருமே இல்லை. பட் வந்து நான் என்னுடைய எங்களுக்கு வந்து ரூம் நம்பர் போட்டு ஒரு கவர் போட்டு எங்களுக்கு இருந்தது. அவங்கவுங்க அந்த கவர் எடுத்து இந்த ரூமுக்கு வந்தாச்சு. வெளியில இந்த வியூஸ் தான் ரூமுக்கு வெளியில வியூஸ் தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சுங்க. ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்ப நம்ம வந்து 512ங்க நம்மளுடைய ரூம் நம்பர். உள்ள நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் காட் பெட்டு போன உடனே என்ட்ரன்ஸ்லயே இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு சின்ன டேபிள் போட்டு சேர் இருந்தது. ரெண்டு கபோர்டு இருந்தது. ஒரு சின்ன ஒரு டிவி. அவ்வளவுதான், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. பாருங்க, இந்த விண்டோ வழியா பார்த்தோம்னா அந்த அந்த மலையோட வியூ தெரியும். பார்த்தா இங்க உள்ள எல்லா எல்லா ரூம்ஸ்லயும் அப்படிதான் வியூஸ் தெரியுற மாதிரி. இந்த ஹேங்கர்ல வந்து நம்மளோட ஜாக்கெட் எல்லாம் போட்டு வச்சாச்சு. அடுத்து சைடில் வந்து நமக்கு வந்து ரெண்டு பெட்டு இருந்தது. அதில் வந்து கீழே நானும் மேலே பேரனும் எடுத்துக்கிட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வச்சு ஒரு சின்னதாக ஒரு மிரர் இருந்தது. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாத்ரூமில் தான் எல்லா செட்டப்பும். பாத்ரூம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்துருக்கு பாருங்கள். இங்கேயே ஹீட்டர் சிஸ்டம்லாம் இருக்குது. என்ன இங்கே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, தண்ணி வந்து நம்ம இங்கே வர்ற அந்த வாஷ் பேஷனில் உள்ள தண்ணி தான் எடுத்து குடிச்சிக்கணும். குளிக்கிறதுக்கு தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். நைட் இங்கே தங்கிட்டு நைட்டு இந்த மவுண்டனுடைய வியூ பாருங்கள். இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணியை போல் வந்து இங்கே வந்து நார்த் நார்த்தன் லைட்ஸ் வந்து இருக்குது. எங்களுக்கு தெரியாது. பட் என் பையன் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணியிருக்காப்புல. நான் அதை வந்து இது வந்து எங்களுக்கு க்ரொனோபிளில் உள்ளதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அது வந்து என் பையனுடைய இதில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது க்ரொனோபிளில் உள்ள நார்த்தன் லைட்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு வச்சுருக்கிறேன். நாங்கள் இது வந்து பார்க்கல, எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் பார்த்தது தான். பட் தெரிஞ்சு நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.